வணக்கம். இங்கு இந்த அழைப்புதலை கேட்டு இந்த ஆர்வமுள்ள சைவ பெரியார்கள், நண்பர்கள், இங்கே இருக்கின்ற ஊடகவியலாளர்கள், அத்துடன் பல அமைப்புகளைச் சேர்ந்த ஒரு மக்கள் திரளை என்று பார்க்கின்றோம். இந்த திருவாசகத்தின் மொழிபெயர்ப்பு என்பது ஒரு உன்னதமான 3ஆம் 4ஆம் தலைமுறைகளுக்கு சென்றடைய வேணுமென்ற ஒரு நோக்கம் தான் முக்கியத்துவமாக வாய்ந்திருக்கிறது. இலங்கைக்கு நான் சென்றிருந்த போது பேராசிரியர் மருவம்பிலவு சச்சியானந்த மன்னர் அவர்கள் எனக்கு இந்த ஜெர்மன் மொழிபெயர்ப்பு புத்தகத்தை காட்டி, தம்பி, இந்த புத்தகம் ஜெர்மன் மொழியில் இருக்கின்றது, உங்களுக்கும் இந்த மொழி தெரியுந்தானே, இந்த புத்தகத்தை சுப்பிரமணியத்தின் மகள் தணிகா என்று தான் அதை 2ஆம் பதிப்பு செய்திருக்கிறாங்கள், அவங்க ஜெர்மனியில் இருக்கிறாங்களென்று சொன்னாங்க. அவையெல்லாம் தெரியாது. பிறகு அதை விசாரித்து நான் இதன்றேன். அப்போ நான் அதை வெளியிட முடியுமான்னு கேட்டார். நான் ஏன் முடியாது, நான் அதை கண்டிப்பாக செய்வேன் என்று சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். முதல்ல அவருக்கு இப்படி ஒரு திருவாசகத்தை ஜெர்மனியிலே வெளியிடுற ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த மருவம்பிலவு சச்சி அண்ணா அவர்களுக்கு முதல் நன்றி. அத்தோடு இந்த புத்தகத்தை 2வது மொழிபெயர்ப்பாக மொழிபெயர்த்த சுப்பிரமணியத்தின் மகள் தணிகாவுக்கும் ஒரு நன்றி. இந்த புத்தக வெளியீட்டை வெளியிடுவதற்கு நான் வெளியிலே இருந்து வாழ்த்து செய்திகள் கேட்டிருந்தேன். அதற்காக 4-5 பேர் இந்தியாவிலிருந்து தந்தார்கள். சச்சி அண்ணாவும் இங்கே அனுப்பியிருந்தார். அது இங்கே திரையிலே இடப்பட்டது, அதை நீங்கள் காணலாம். இன்று நாம் அனைவருக்கும் ஒரு மிக உன்னதமான நாள். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது நம் முன்னோர்கள் வாக்கு. அத்தகைய பெருமையை வாய்ந்த பக்தி நல்லதான மாணிக்கவாசக பெருமானின் திருவாசகம் ஜெர்மன் மொழியில் 2வது பதிப்பாக புத்தகத்தை அனுசரணையில் வெளியீடு செய்ய அருள்பாலித்த மாணிக்கவாசக பெருமானை மனமாற வணங்கி உங்களுடன் சில வார்த்தைகளை பகிர்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனை வெறும் பயத்தோடு பார்க்காமல் மிகுந்த அன்போடும் உருகும் பக்தியோடும் அணுகியவர் மாணிக்கவாசகர். அம்மையே, அப்பா, ஒப்பிலா மணியே என்று உருகி அவர் பாடிய பாடல்கள் வெறும் வரிகள் அல்ல, அவை நாம் ஆத்மாவின் தேடல். புலம்பெயர்ந்து வாழும் நம் அடுத்த தலைமுறையினர், உலக மக்களும் இதன் சிறப்பை உணரும் வகையில் இது ஜெர்மன் மொழியில் வெளிவருவது மிக முக்கியமானது. இன்றைய காலகட்டத்திற்கு மன அமைதிக்கும் ஆன்மீக நல்வாழ்விற்கும் இந்த திருவாசக புத்தகம் ஒவ்வொருவர் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்க வேண்டியது ஒன்று. இந்த நூலை வடிவமைப்பதற்கு மருவம்பிலவு சச்சிதானந்தம் அண்ணா அவர்களின் வழிகாட்டலில் திருமதி நித்யா ராஜேஷ் அவர்கள் வடிவமைத்திருக்கின்றார். இந்த புத்தகத்தை நான் இங்கே வெளியிடுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த மருவம்பிலவு சச்சியானந்தம் அண்ணா அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றேன் என்பது முக்கியமான உண்மை. அத்தோடு இந்த புத்தகத்தை அச்சிடுவதற்கும் அதை இங்கு ஜெர்மனிக்கு கொண்டு வருவதற்கும் உரிய செலவுக்குரிய முழு பொறுப்பையும் நான் தான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டதிலிருந்து நாங்கள் திரு சுப்பிரமணியம் அவர்கள் என்னோடு கூட இருந்து இதுக்கு முயற்சி எடுத்து, பாஸ்கர குருக்கள் அவர்கள் எங்களோடு எண்ணிப்படைந்து நன்றாக இந்த பொறுப்பை ஏற்று வழிநடத்தி வந்தார். அத்தோடு எங்கள் எல்லோருக்கும் உறுதுணையாக இருந்த எனது நண்பர்கள், படம்பிடிப்பாளர் தேவராஜா அவர்களுக்கும் இதில் நன்றி சொல்லி ஆக வேண்டும். நான் கேட்டவுடனே அவர்கள் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் வந்து இலவசமாக இதைத்தான் எடுக்கிறதாக கூறியிருந்தார். இப்படி எல்லோரும் இங்கே ஏதோ ஒரு ஆளுமைகளில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்தவர்கள், எழுத்தாளர்கள் என்று, படம் தயாரிப்பாளர்கள், இப்படி பல விதமான தொழில்களிலே புலம்பெயர்ந்தவர்கள் ஒரு நல்ல அறிவாற்றலோடு பல விடயங்களை இங்கே செய்து வருகின்றனர். அது எனக்கு சந்தோஷம். ஆனால் அப்படி இருந்தாலும் அதைவிட முக்கியத்துவம்
இந்த எங்களுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறைகள் இந்த மாணிக்கவாசகருடைய இந்த புத்தகத்தை வரலாற்றை நல்லாக படிக்க வேணும். அவர்களுக்கும் இப்படியான இந்த பற்று, எங்களோட மொழி, எங்களோட சமயம், இதை பற்றி அவர்கள் நல்லாக இது அறிந்து கொள்வதற்காக நான் இதுக்கு ஒரு முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சி வீண் போகவில்லை. இதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு தந்த சகலருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்தே ஆகணும். இந்நேரத்தில் என்னுடைய பணிப்புரைக்கு அமைய இந்தியாவிலே உள்ள பேராசிரியை முனைவர் ஞானஜோதி சரவணன் அவர்கள் இந்த திருவாசகத்துக்கு அவங்கள் விளம்பரங்களோடு எங்களையும் பெருசுபடுத்தி இங்கே ஒரு நல்ல பதிவொன்றை பதிவிட்டிருந்தாங்கள். அதைவிட திருவாசகத்தென்றல் சிவகுமாரன் அவர்களையும் அவங்கள் கேட்டிருந்த போது அவர்களும் ஒரு மறுப்பு தெரிவிக்காமல் அவங்களும் இங்கேயோ வீடியோ பதிவு அந்த ஆன்மீக சுவாமி விவேகானந்தா சரஸ்வதி நிறுவனர் அவர்களும் இதுக்கு தந்திருக்கிறாங்கள். இப்படி அமெரிக்காவில் இருந்தும் சாமிகள் சச்சி அண்ணா கூட அதில் ஒரு நல்ல பதிவை எடுத்திருந்தாங்க. இந்த விவரங்கள் யார் இதுன்னு சொல்லி ஞானஜோதியின் ஏற்பாட்டிலே இங்கே அனுப்பப்பட்டிருந்த வீடியோ பதிவுகள் எங்களுக்கு மனமகிழ்ச்சியை தந்தது. இது எதை பற்றி கூறுவதாயிருந்தால், திருவாசகத்திலே எல்லோரும் கொண்டுள்ள பற்றின் அடிப்படையில் அவர்கள் பதிவிட்டு 5 பேர் அனுப்பியிருந்தார்கள். அது எங்களுடைய திரையிலே திரையிடப்பட்டது. அவர்களுக்கு முதல் நான் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி, மாண்புமிகு லட்சுமி நாராயணன் புதுச்சேரி அரசு மேலாண்மை அமைச்சர் அவர்களும், திருவாசகத்தென்றல் சிவகுமார் அவர்களும், ஞானஜோதி சரவணன் அவர்கள் பேராசிரியை, இவர்கள் எங்களுக்கு தந்த ஒத்துழைப்பும் அவர்கள் வழங்கிய இந்த செய்தியும் எங்களுடைய இந்த புத்தக வெளியீட்டுக்கு இவர்களுடைய ஆசி செய்தி ஒரு சிறப்பாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்தின் பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற திரு வசவேஸ்வர குருக்கள் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். அன்னை காமாட்சியினுடைய பாதாரங்களையும் படித்துக்கொண்டு வழிகாட்டியாகவும் இங்கே ஆலயத்தின் நிறுவனராகவும் இருக்கின்ற பாஸ்கர் குருக்களை அவர்களுடைய பாதார விந்தங்களையும் பணிந்து கொண்டு இங்கே வருகை வந்திருக்கின்ற அடியவர்கள் அனைவருக்கும் பெருமானுடைய திருவர் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உள்ளே நுழைவோம். மாணிக்க வாசகர் என்ற பெயர் இறைவனால் திருவாதவூரனுக்கு வழங்கப்பட்ட பெயர். ஏனென்றால் அவருடைய வாசகங்கள் ஒவ்வொன்றும் மாணிக்கம் போல மணிமணியாக அமைந்ததால் மாணிக்க வாசகர் என்று அழைப்பார்கள், மணிவாசகர் என்று சொல்லி அழைப்பார்கள். நாங்கள் அவர் அந்த படைப்புகளை சுற்று ஆராயும் போது அவரை பற்றியும் சற்று ஆராய்ந்து கொண்டே உள்ளே நுழைவது சிறப்பு. திருவாதவூரிலே பிறந்தவழியார் திருவாதவூரன் என்று தாய் தந்தையர்கள் பெயரிட்ட பெயர். அவருடைய தந்தையார் பெயர் சம்பு பாத சரிதர் சிவஞான தேவி. இவர்களுக்கு அன்பு மகனாக பிறந்த திருவாதவூரன் அனைத்து விதமான சாஸ்திர ஞானங்களிலும் கற்றுத் தேர்ந்தவழியார் பாண்டிய நாட்டை ஆளுகின்ற பாண்டிய மரபண பாண்டியனால் அழைத்து முதலமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்கப்பட்டது. அப்படி முதலமைச்சர் பதவி வழங்கி இருந்தாலும் அவருக்கு அவருடைய மனம் இந்த அமைச்சர் பதவியிலோ அல்லது இந்த உலக வாழ்க்கையிலோ செல்வ செழிப்பிலோ போகங்களிலோ எதிலுமே மனம் லைத்து போகவில்லை. அவருடைய தேடல் முக்தியை நோக்கி இருந்தது. அவர் பெற்ற ஞானம் அதுதான் கற்றுக்கொண்டு வரைக்க இந்த பெரிய புராணத்தை பற்றி படித்து கொண்டு வரைக்க அவர் அந்த பெரிய புராணத்தில் 2 விதமான கருத்துக்களை ஒன்று சேர்த்துக்கிறார். அது எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதாவது சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் சரிசமமாக ஒன்று சேர்க்கின்றார். அப்போ அவருக்கு முதல் ஒரு மரபு வழி கதையாக இருக்கின்றது. அது எந்த புராணத்தில் கூறப்படையில் திருவாதவூர் அடிகள் புராணம்னு சொல்லி மாணிக்க வாசகரை பற்றி ஒரு புராணம் இருக்குது. கிளிநொச்சி பகுதிகளில்
உத்திரோகம் சிவாலயத்தில் வேறு வேறு சில ஆலயங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். மார்கழி திருவம்பா காலத்தில் திருவாரூரடிகள் புராணம் படிக்கிறது. அதே மாதிரி இன்றையும் காமாட்சி அம்பாள் ஆலயத்திலையும் திருவம்பா காலங்களில் குறுக்கள் மதிய நேரத்தில் படிக்கிறத நான் பார்த்தேன். ஒரு சித்தரால் ஆகாயத்தில் பறந்து போய்கொண்டிருக்க அவர் அஷ்டமாசத்திகள் கைவர பெற்றவராக அவர்கிட்ட ஒரு குளிக்கை ஒன்று, அதாவது குளிசை மருந்து டேப்லெட், அதை போட்டுட்டு அவையில் நினைச்சதை செய்யணும். அதான் இப்போவும் சித்தர் மரபில் வந்து லேகியம்னு சொல்லி விற்கிறது. அப்படியே போய்கொண்டிருக்க அவர் வச்சிருந்த ஒரு குளியை தவறி கீழே விழுந்தது. அது விழுந்தது ஒரு மன்னனுடைய அரண்மனையில் உட்பருவியில் விழுந்துடும். அதை அந்த மன்னன் எடுத்துக்கொண்டு அப்போ அந்த போனவர் தன்னுடைய குளிகையை காணையிலேருந்து போட்டு போன வழியில் திரும்பி அந்த சித்தர் வந்துட்டு இங்கே விழுந்தது இந்த குளிகையை தாண்டி சொல்லி என்னிடம் தான் இருக்குது, ஆனால் ஒரு நிபந்தனை தாரதுக்கு சொல்லி மன்னர் சொல்லுவேன். அப்போ என்ன நிபந்தனைன்னு கேட்டோன்னு என்னை கூட்டிக் கொண்டு போய் கைலாசத்தை காட்டு அப்படிங்கிறதான் நான் இதை தருவேன். சரி விளான்னு சொல்லி போட்டு சித்தரை கோரை கூட்டிக் கொண்டு போய் அந்த கைலாசத்தை காட்டிட்டு அப்போ இவர் போன வழியில் என்ன செய்யணும்னா தான் கொண்டு போன செங்கோலை அந்த கைலாய மலையில் ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்பி விளைக்க செங்கோலை எடுத்துக்கொண்டு விளைக்க அந்த செங்கோலில் கைலாயத்தில் இருந்த தங்கம் ஒட்டி பிறண்டு இருக்கணும். அப்போ அந்த செங்கோலை தூக்கி கொண்டு இவர் வந்துடுவார். அந்த கொண்டு போனவரில் யாருடைய பொருளையும் நாங்கள் மீண்டும் எடுத்து வரக்கூடாது கடன், ஆனால் இவர் திரும்ப கொண்டு வந்துடுவார் அந்த மாதிரி நான் செங்கோலோடு. அப்போ அந்த கடன் தீர்க்க வேண்டியது இருக்குது. சித்தராக இருந்து கொண்டும் அந்த ஒரு குளிகைக்காக அந்த குளிகை மேலே கொண்ட பற்றின் காரணமாக மாணிக்க வாசகர் அவன் என்ன பாவம் செய்தான், பாவங்களில் இருந்து விடுதலை அடைஞ்சான் எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு முனிவனை கூட்டி சென்று மன்னனை கூட்டி சென்று கைலாயத்தை காண்பித்து விட்டார். அதற்குரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவோ என்னமோ அவர் மாணிக்க வாசகராக மீண்டும் திருவாரூரிலே புறப்படுகின்றார். அந்த மன்னன் தான் திரும்ப பாண்டிய நாட்டிலே மன்னனாக பிறப்பதாகவும் திருவாரூரடிகள் ஆக இந்த சித்தர் தான் பிறப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த அங்கே கைலாயத்தில் இருந்து எடுத்து வந்த தங்கம் இருக்கல்ல, அதை தீர்ப்பதற்காகத்தான் இவர் முதலமைச்சராக இருக்கின்ற போது மன்னன் கூப்பிட்டு சொல்லுகின்றார், எமது படையிலே இருக்கின்ற குதிரைகள் நலமில்லாமல் இருக்கின்றது, ஆகவே போர்க்காலம் சூழ்ந்து இருக்கின்றபடியால் திருப்பெருந்துறை சென்று குதிரைகளை வாங்கி வா என்று சொல்லி தந்த கருவூலத்திலே இருந்து 12,000 தங்கங்கள் கொடுத்து அவரை அனுப்பி வைப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த 12,000 தங்கங்களோடு போகின்ற போதுதான் இறைவன் இவரை தடுத்தாட்கொள்ள முயற்சி செய்கின்றார். போகின்ற வழியிலே திருப்பெருந்துறை ஆலயத்தை சூழ்ந்திருக்கின்ற, அதாவது முந்தைய ஆலயங்கள் என்றால் சின்னனாகத்தான் இருக்கும், இப்போது போல் பிரம்மாண்டமாக இருக்காத ஒரு வனப்பகுதியிலே திருப்பெருந்துறையிலே ஒரு சிறிய ஆலயத்திலே பெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரங்கள் ஒலிக்கின்ற சத்தத்தை கேட்டு இவரை அதை தாண்டி செல்ல முடியவில்லை. அங்கே என்ன நடக்கின்றது என்று சொல்லி போகின்ற போது அந்த ஆலயத்திற்கு அருகிலே குருந்தவரனிலே எம்பெருமான் ஒரு குருவாக உருவெடுத்து சனகர், சனந்தனர், சனத்குமாரர் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மபுத்திரர்கள் ஆகிய 4 அங்கே இருந்து தட்சிணாமூர்த்தி உருவத்திலே இருந்து ஞானத்தை அருளி கொண்டிருப்பார். அப்போது அங்கே போன மாணிக்கவாசகர் தன்னை மெய்மறந்து தன்னுடைய குருவை கண்டேன் என்று சொல்லி ஆடி பாடி அந்த குருகுலத்திலே அமர்ந்து விடுவார். அவர் தன்னை மறந்து இருக்கின்ற போது அவர் அங்கே கண்டுட்டார். அப்போ தான் அதில் ஒரு பாட்டு வருது, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று சொல்லி சிவபுராணம் தொடங்குறதா வருது. அந்த சிவபுராணத்தில் அவருடைய முதல் வணக்கமே எங்களுக்கு ஒரு ஆச்சரியமூட்டுற வகையில் இருக்குது. நமச்சிவாய வாழ்க திருவைந்தெழுத்தும் வாழ்க என்று சொல்லி சொல்கின்றார். அதாவது தான் நான் பொதுவாக இங்கே வந்திருக்கின்ற சிவனடியார்கள் அனைவருக்கும் வணக்கம் என்பது போல் இந்த அண்ட சராசரங்களும் பஞ்சபூதங்களிலிருந்து தான் தோற்றம் பெறுகின்றது. இந்த பஞ்சபூதங்கள் பஞ்சாட்சர மந்திரத்திலிருந்து உருவாகின்றது. நமச்சிவாய, ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று சொல்லி வரும். அந்த அடிப்படையில் இந்த பஞ்சபூதங்களால் தான் இந்த எல்லா உலகங்களும் தோற்றம் பெற்றது. அனைத்துக்கும் தலைவன் ஒருவன் தான், இறைவன். இங்கே பாருங்க, நல்லபடியாக சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் ஆகமத்தையும் எல்லாம் ஒன்று செய்வார். ஆகமம் புராணம் என்று பேர் குறைக்கு அங்கே இறைவனுடைய நன்மைகள் 5 தொழில்களையும் நல்லபடியாக சொல்வார். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய் நின்றொழுமே. படைச்சு, காத்து, அழித்து,
ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மங்களை நீக்கி உன்னுடைய தொழும்பிலே உன்னுடைய ஜோதி பிளம்பிலே சேர்த்து கொள்ளும் என்று சொல்லி மறைத்து சேர்த்துக்கொள்ளும் முக்தி அளிப்பவர் என்று சொல்லி இங்கே நல்ல வடிவாக அந்த பஞ்ச கிருத்தியங்களையும் அங்கேயும் சொல்லுவார். போ என்றவர் தான் முதலாக தமிழ்லேருந்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். அவர் மொழிபெயர்த்துட்டு முதலாவதாக சொன்னது இதை போல ஒரு இலக்கியம், பக்தி இலக்கியம் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இல்லை, இனியும் இல்லை. வேதங்களுடைய ரூபமாகவும் வேதங்களுடைய கருத்தாகவும் வேதங்கள் எல்லாம் ஐயா ஐயாண்டு தூர நின்று அழைக்கிறதுக்காக வேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்பவனாகவும், அதாவது சித்தாந்தம்ன்றது அவருக்கு போன ஜென்மத்தில் அவர் சித்தராக இருக்க கிடைச்ச ஞானம். வேதாந்தம்ன்றது இவர் இந்த ஜென்மத்திலே அவர் பிறந்தது ஆமாத்திய பிரமணர் என்ற குலத்தில், அதாவது அரசர்களுக்கு அமைச்சராக பணிபுரிகின்ற குலத்திலே பிறந்தவர், அதாவது அரச குருவாக இருக்கக்கூடிய குலத்திலே பிறந்தவர். அப்போ இவர் இந்த குருந்தவனத்தினாலே இறைவனாலே தடுத்த ஆட்கொள்ளப்பட்டு அங்கே குருவினுடைய பாதங்களே சங்கமாகி அங்கே அமைதியாக இருந்துட்டார். ஆனால் குதிரை வண்ட சென்ற மாணிக்கவாசரை காணல. அப்போ மன்னன் தூதர்களை அனுப்பினால் இவருடைய 4 பேர் வந்துருப்பிருந்தாங்க. மன்னனுக்கு தகவல் போயிட்டு அப்போ மன்னன் மன்னர் தூதர்களை அனுப்பி எப்போ குதிரை என்று சொல்லி கேட்டு அனுப்பினோன்னு இவர் என்ன செய்வார்டா போய் வந்து இறைவன் ரூபமாக குரு ரூபமாக இருக்கிற இறைவனிட்ட கேட்பார் எப்போ குதிரை வரும், நான் வந்த காரியம் இதுதாங்கன்னு சொல்லி அவனி மூலம் என்று குதிரைகள் வரும்னு சொல்லி சொன்னதுபடி குதிரை போயிட்டு அதை விளக்கமெல்லாம் ஐயா சொல்லி கொண்டு வந்துட்டார். அப்படியே சொல்லி கொண்டு வந்த பிறகு இவரை கொண்டு போய் தண்டனை நிறைவேற்றியாச்சு. மன்னர் கொண்டு போய் வைகைக்கரை நதியில் தலைமையில் கல்லேற்றி முட்டுக்காலில் இருக்க விட்டாச்சு. பள்ளிக்கூடங்கள் எங்களுக்கு ஊரில் கிடைச்ச தண்டனை. அப்போ அவர் அந்த ஆற்றங்கரையில் அப்படியே இருக்க இதை இறைவனால் பொறுத்து கொள்ள முடியலை. அப்போ இவர் அங்கே அதில் இருந்தவர் மனம் வருந்தி ஒரு பாட்டு பாடுவார். அன்று எனது ஆவியும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையாய் கொண்டிலையோ, அதாவது அன்றைக்கு நான் உன்னை சரணடைஞ்ச அண்டே என்ற ஆவியும் உயிரும், அதாவது ஆவி உயிர் உடலும், இந்த உடமை எல்லாத்தையும் நீ முறைப்படி தடுத்தா கொண்டிருந்தா எனக்கு இந்த தீங்கு வந்திருக்குமா? நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகன். நீ நல்லது செய்திருந்தான்னு கூடாது செய்திருந்தான்னு இதுக்கு காரணம் நான் என்கின்ற அகந்தை என்று சொல்லி நல்ல வடிவாக அந்த பாட்டில் அவர் சொல்லியிருப்பார். வாசகம் அப்படியே போக அந்த வைகையாரை பெருக்கெடுத்த விட்டு அதுக்குள்ள அப்படியே செம்மனை செல்வின்ற கதை வரும். நீங்கள் படிச்சிருப்பீங்களா எல்லாரும், சின்ன வயசுலேயே எங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாத்துக்கும் பாடத்திட்டங்கள்லேயே இருக்குது. செம்மனை செல்வி அவர் வைகையாரை பெருக்கெடுத்த சிவருமான் வந்து தடுத்தாட்கொண்டு அதிலேருந்து விடுதலை குடித்து திருவாதூர் அடிகள் அப்படியே வெளியேறி போய்கொண்டிருப்பார். மன்னன் அவையில் தான் இவர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ திருப்பெருந்துறையும் மதுரையில் தான் இருக்குது, கொற்கைக்கு பக்கத்தில். அப்போ அப்படி இருக்கின்ற காலத்தில் அசரீதி மூலம் வாக்கு கிடைக்குது என்னென்னா, இந்த பொற்றாமரை குளத்தில் ஜோதி ரூபமாக இறைவன் தோன்றுகின்ற போது அங்கே கலந்து கொள்கின்ற அடியவர்கள் எல்லாருக்கும் முக்தி கிடைக்கும்னு சொல்லி அப்போ பொற்றாமரை குளத்தில் ஜோதி வடிவம் தோன்றிட்டது. அடியவர்கள் எல்லாம் போய் அதில் கலந்து முக்திக்கு பிரவேசித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் ஜோக நிலையில் இருந்ததாலே என்னவோ இவருக்கு தெரியல, டக்கண்டு குழம்பி எழும்பி ஓடி வர அப்போ இறைவனுடைய திருவருள் கிடைக்கும். நீ தில்லை போ சரி என்று போட்டு இவர் சோழ நாட்டுக்கு தில்லை சிதம்பரத்துக்கு இவர் வருவார். அப்போ இவருக்கு வந்தால் போல இவருக்கு ஒரு விதமான மன வருத்தம் எப்பவுமே இவருக்குள்ளே இருந்திருக்கும். எல்லாரும் தன்னோடு சேர்ந்த அடியவர்கள் எல்லாம் தனக்கு சீடர்களாக இருந்தவர்கள், தன் மூலம் உபதேசம் பெற்றவர்களுக்கெல்லாம் முக்தி கிடைச்சிட்டு தனக்கு மட்டும் கிடைக்கல என்ற ஒரு மன வருத்தத்தோட சிதம்பரத்தின் கீழே வீதியில் இருப்பார். அப்படி இருக்க ஏன் இறைவன் அப்போது அவனுக்கு திருவருள் கொடுக்கவில்லை என்பது பேந்து இங்கால தெரிய வரும். ஏனென்று சொல்லி பார்த்தா அந்த காலத்தில் இந்த சைவம் தமிழ்நாட்டிலே மேலோங்கி விரிவடைந்து பெருமானுடைய திருவருள் பறந்து கொண்டிருக்கின்ற போது இந்த புகழ் அடியவர்கள் மூலம் இலங்கையிலும் கிடைக்கும். அப்போது ஒரு சிங்கள மன்னனுடைய அரச சபையிலே ஒரு திருத்தொண்டர் அங்கே போயிருக்கின்ற போது திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி போட்டு ஆசனத்திலே அமர்வாராம். ஆசனம் போட்டு அந்த ஆசனத்திலே அமர்கின்ற போது மன்னன் கேட்பார், நீ என்ன திருச்சிற்றம்பலம்னு சொல்லிட்டு இருக்க, இதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னேன். அப்போ கேட்கின்ற போது தான் சொல்லுவார், திருச்சிற்றம்பலம்னு சொல்லி சொன்னால் தீயவர்களாக இருந்தான்னு யாராக இருந்தான்னு நமச்சிவாய என்று சொல்லி 21,600 தடவை சொன்ன பலனை கொடுக்குமா ஒரு தடவை திருச்சிற்றம்பலம்னு சொல்லி சொல்கிறதாலே என்று சொல்லி அந்த அவையில் அந்த திருத்தொண்டர் சொல்லுவார்.
அப்போ அவர்கிட்ட கேட்க இப்படி மாணிக்க வாசகர் ஒருத்தர் இப்படி இதால் தமிழ்நாட்டில் எல்லா இடமும் சைவம் தலை தொங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய பாடல்கள் இப்படி இப்படி அற்புதங்கள் செய்தவர் என்று சொல்லி நிறைய அற்புதங்கள் அது நிறைய சொல்லி கொண்டு வரோம் என்று சொல்லி கொண்டு போயிருக்க. அப்படி என்றால் அங்கே இருந்த புத்த துறவிகள் எல்லாம் என்ன சொல்லிக்கணும்னா இல்லை, அப்போ புத்தம் தலை தொங்கி இருந்த காலம் இல்லை, சைவம் என்ற அளவுக்கு இல்லை, நாங்கள் போய் அதை ஒருக்கா சோதித்து பார்க்கணுன்னு போட்டு புத்தர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அமணர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மடத்துக்கு இந்த சோழனுடைய சாம்ராஜ்யத்துக்கு வருவார். வந்தோடனே அப்போ சோழவன் என்ன சொல்லுவார், இந்த சைவ சமயம் எவ்வளவு உண்மையானது என்று அறியாமல் நீ எப்படி அந்த சமயத்தை உன்னுடைய அரச மதமாக மாற்றுவாய், ஆகவே எங்களோடு வாதிட்டு அதிலே வெற்றி பெற்றால் மட்டும்தான் நீ உன்னுடைய அரச மதமாக அதை மாற்ற முடியும் சொல்லி ஓகே. சோழ மன்னர்களுடைய அவைக்கு வந்திருந்த புத்த துறவிகள் சொல்லுவார்கள், நாங்கள் தீயவர்களை பார்ப்பதில்லை. ஏன்னு சொன்னால் இங்கே மாணிக்க வாசகர் திருநீறு சிவசின்னங்கள் எல்லாம் அணிஞ்சிருக்கிறார். நானுடைய 2 பேருக்கு நடுவில் ஒரு திரை போட்டாச்சு. திரை போட்டுட்டு இருந்து வாதம் நடந்து கொண்டு வாதாட்டம் நடந்து கொண்டிருந்தால் மாணிக்க வாசகர் வைக்கின்ற ஓது கருத்துக்களையும் இந்த புத்த துறவிகள் முறியடித்து கொண்டே இருப்பார். உண்மையை ஏற்றுக்கொண்டால் அவர்களாகவே தோற்று விடுவார். விதண்டாவாதம் பண்ணுவனை தூங்குவனை எழுப்பலாம், தூங்குவது போல் நடிப்பவனை எழுப்ப முடியாது, அதே போல் விதண்டாவாதம் பண்ணுவனை எழுப்ப முடியாது. ஆகவே மாணிக்க வாசகர் என்ன செய்வார் என்று சொன்னால் அறிவினுடைய வித்தையினுடைய சரஸ்வதி தேவியான சரஸ்வதியை நோக்கி, சிவநிந்தை செய்யும் நாவில் நீ அமர்ந்திருக்கலாமா, அகழ்வா இது இறையாணை என்று சொல்லி ஒரு திருப்பதிகம் என்று சொல்லி படிப்பார். படிக்க அங்கே வந்திருந்த புத்தர்கள் எல்லாம் ஊமைகளாக மாறிவிடுவார்கள். அவர்களுக்கு வாதிடுவதற்கு குரல் ஒன்றுமே வரவில்லை. அப்போ அந்த மன்னன் சொல்லுவார், என்னுடைய மகள் பேசினால் நாமும் உமது சமயத்தை ஏற்று உமது மதத்துக்கு உம்முடைய அடியவர்களாகவே ஆகிவிடுவோம் என்று சொன்னதால் இளவரசிகிட்ட சொல்லுவார், புத்த துறவிகள் கேட்ட கேள்விக்கு நீயே பதிலளிப்பாய் என்று சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து புத்த துறவிகள் கேட்ட கேள்வி எல்லாத்தையும் மாணிக்க வாசகர் கேட்க அந்த ஊமை பெண் நல்ல அழகாக அதற்கு பதிலளிக்கும். அது அந்த கேள்வியும் விடையும் திருவாசகத்திலே திருச்சதகம் என்று சொல்லப்படுகின்ற பதிகத்திலே வருகின்றது. அவர் என்ன கேள்வி புத்தர்கள் கேட்டார்கள், அவர்களுக்கு என்ன பதில் இந்த இளவரசி அளித்தாள் என்றதை நல்ல அழகாக பாடியிருப்பார். அந்த இளவரசியும் அங்கே வருகை தந்த புத்த பிக்ஷுக்களும் சைவ சமயத்திற்கு மாறி இவருடைய தொண்டர்களாக மாறியதாக சொல்லப்படுகிறது. எல்லா நாட்டுக்கும் உரிய இறைவன் ஒரு பாண்டிய நாட்டிலிருந்து வருகின்ற ஒரு துறவி போல வந்து இவர்கிட்ட சொல்லுவார், நீ இதுவரையும் பாடிய பதிகங்கள் அனைத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன், ஆகவே நீ அவற்றை கூறுவாயாக. அப்போ இவர் சிதம்பரத்துக்கு முன்னுக்கு இருந்து இவர் படித்த வளாகாலம், இவரை தடுத்தால் கொள்ளப்பட்ட இவர் செய்த திருவிளையாடல்களில் உதித்த அனைத்து பதிகங்களையும் இவர் சொல்லி கொண்டிருக்க அவர் பக்கத்தில் இருந்து ஏட்டில் எழுதி போட்டு அது இறைவன் போய் தன்னுடைய சபையில் அதாவது கற்பக்கிரகத்திலே வச்சுட்டு அவர் மறைஞ்சிடுவார். விடிய பூஜைக்கு போன தில்லைவாழந்தனர்கள் அந்த ஏடு எடுத்து பார்க்கின்ற போது அந்த ஏடு முழுவதும் எழுதி பாதவூரன் சொல்ல திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று சொல்லி கையொப்பமிட்டு அந்த ஏடு பெருமானுடைய கருவூலத்திலே இருக்கு. ஆகவே தான் திருவாசகத்துக்கு ஒரு சிறப்பு. எல்லா பகவத்கீதை இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது, வேதங்கள் ரிஷிகளாலே உருவாக்கப்பட்டது அல்ல ரிஷிகளுக்கு இறைவனாலே கூறப்பட்டு ரிஷிகளாலே கேட்கப்பட்டது. ஆனால் திருவாசகம் மட்டும் மனிதன் சொல்ல இறைவன் எழுதியது. அதாவது சிதம்பரத்தின் மூலவர் ஒன்றுமில்லை, ஆகாச ரூபமாக இறைவன் இருக்கின்ற இடம்தான் சிதம்பரம். கொண்டு போய் சிதம்பரத்தினுடைய கருவூலத்தை காட்டிட்டு அவர் அப்படியே மறைஞ்சிடுவார். இறைவனுடைய ஜோதியிலே கலந்து மாணிக்க வாசகருடைய பெருமைகளை திருவாசகத்தினுடைய பெருமைகளையும் கூறுவதனால் கூறிக்கொண்டே இருக்கலாம். இந்த விழாவை முன்னிட்டு செய்கின்ற இந்த விழா குழுவினருக்கு மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் திருவாசகத்தோடு சேர்ந்து எமது தாய்மொழி தமிழும் உலகெல்லாம் பரவி கொண்டிருக்கின்றது. இப்போது இதை ஜெர்மன் மொழியிலே படிக்கின்றவர்கள் கூட திருவாசகம் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் நமது தாய்மொழி தமிழினுடைய மூலவேராக இருக்கின்றது. ஆகவே இந்த திருவாசகத்தோடு சேர்ந்து எமது மதமும் எமது மொழியும் இந்த உலகளாவும் பரவி கொண்டு தான் இருக்கின்றது. திருக்குறளை போல் திருவாசகம் எல்லா இடமும் எங்களுடைய மொழியினுடைய புகழை கொண்டு சேர்க்கின்றது. அந்த வகையிலே இந்த குழுவினருக்கும் நமது பாராட்டுகளை கூறிக்கொண்டு மேற்கொண்டு இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து மாணிக்க வாசகர் ரூபத்தில் இருக்கின்ற இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வசவேஸ்வர குருக்கள் அவர்களை கௌரவிப்பதற்காக அன்போடு இப்பொழுது ஜெர்மன் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராக வீற்றிருக்கின்ற ஸ்ரீ பொன் ஜீவகன் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர்.
இந்த மேடையில் அந்த புத்தகத்தின் வெளியீடு அரங்கேற இருக்கின்றது. அந்த வெளியீட்டை, திருவாசகத்தின் 2வது வெளியீட்டை இந்த மேடையில் வெளியிட்டு வைப்பதற்காக விடுதலை வேட்கை மிக்கவரும் தமிழ் மொழி மீதும் கலை மீதும் பண்பாட்டின் மீதும் சைவ சமயத்தின் மீதும் அதன் வளர்ச்சி மீதும் அயராத அன்பும் அதற்கான பல தொண்டையும் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மாவை என்றாலே எங்கள் அனைவரும் தமையனார் தான் நிற்பார். அவருடைய தம்பியாக வீற்றிருக்கின்ற மாவை தங்கராசா அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. மிக்க நன்றிகள். தங்ஷன் நன்றி. அனைவரும் காத்திருந்த அந்த தருணம் இப்போது பதிப்பாளர் உரை. தமிழக முன்னாள் ஆளுநர் மதிப்புக்குரிய திரு ரவி அவர்களினால் திருமுறை திருமகள் என்ற பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டவருமான, திருவாசகத்தின் 2வது பதிப்பை உருவாக்கியவருமான திருமதி தனிகா சுப்பிரமணியம் கிருபாகரன் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் இந்த மேடையில் அழைத்து இந்த புத்தகத்தின் 2வது பதிப்பு பற்றிய பதிப்பாளர் உரையை கேட்டு மகளிர்